Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப் அனாலிசிஸ் அப்படின்றதுல நம்ம ஆல்ரெடி ஸ்டேட் வைஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அது மூலிமா டிரான்சாக்ஷன் கவுண்ட் அண்ட் அமௌண்ட் அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸோட டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அண்ட் கவுண்ட் அப்படின்றதையுமே நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது நம்ம குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம இயர் வைஸ் அனலைஸ் பண்ணோம். இப்போது அந்த பர்டிகுலர் இயரில் இருக்கக்கூடிய குவார்ட்டரில் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் கவுண்ட் அப்படின்றதையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸோட டிரான்சாக்ஷன் கவுண்ட் அண்ட் அமௌண்ட் அப்படின்றத குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ப்ரீவியஸ்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செவரல் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இனி வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கிற போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். இங்கே நான் நம்மளோட விஎஸ் கோட் போய்க்கிறேன். விஎஸ் கோட் போய்ட்டு நம்மளோட IPYNB ஃபைல் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது நமக்கு தேவையான பேக்கேஜ் வந்து நான் இங்கே ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். நம்மளோட பேக்கேஜஸ் அண்ட் நம்மளோட டேட்டா ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் நான் ரன் பண்ணியிருக்கேன். அண்ட் மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நான் அங்கே ரன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ரன் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே போய்ட்டு நம்ம ப்ரீவியஸ்லி எழுதின அந்த கோடோட ஒரு ப்ராப்பரான ப்ரீவியஸ்லி எழுதின இந்த ஃபங்க்ஷன்ஸோட கால் பண்ண இந்த ஃபங்க்ஷன்ஸோட ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த அவுட்புட் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம இயர் வைஸ் ஒரு இயரை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் கொடுக்குறோம். அது மூலிமா இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேம் வருது. அண்ட் அது மூலிமா அந்த இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேம் வச்சுட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம பர்டிகுலர்லி செலக்ட் பண்ணிக்கிற முடியும். அது அப்படி செலக்ட் பண்ணிக்கிறது மூலிமா அதுக்குள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷன் கவுண்ட் அண்ட் அமௌண்ட் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த அக்ரிகேட்டட் டிரான்சாக்ஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ சேம் அதே ஃபார்மெட்டில் தான் இதுலேயுமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் அப்படியே தேர்ட் ஃபங்க்ஷன், அதாவது மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதாவது குவார்ட்டர் பேஸ் பண்ண ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக எல்லா டேட்டா ஃப்ரேம் மேக்ஸிமம் டேட்டா ஃப்ரேம்ஸில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அண்ட் கவுண்ட் அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் அந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு கீழே போயிட்டு இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு மேலே வந்து ஒரு செல் ஒன்று உருவாக்கிக்கிட்டு Ctrl+V அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போது இதில் என்னென்ன சேஞ்ச் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அக்ரிகேட்டட் டிரான்சாக்ஷன் TACY அப்படின்றது. இதில் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேம், அதாவது மேப் இன்சூரன்ஸ்க்கு உண்டான இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேமை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இதை வந்து இந்த இடத்துல கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். Ctrl+V. நீங்கள் என்ன குவார்ட்டர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபால்ட்டாக 3 அப்படின்றது அதுவே இருக்கட்டும். அண்ட் இங்கே நம்ம வேரியபிளுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேப் இன்சூரன்ஸ் TACY அப்படின்றதுக்கு அதை எப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு Ctrl+V _Q குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ண டேட்டா ஃப்ரேம் இதுக்கு இங்கே ரிட்டன் வரும். அதாவது இங்கே எப்படி நம்ம இயர் கொடுத்துட்டு அந்த இயர் ஃபில்டர் பண்ண டேட்டாபேஸ் இங்கே டேட்டாபேஸ் இங்கே நமக்கு ரிட்டன் வந்ததோ சேம் அதே ப்ராசஸ் இங்கே நம்ம இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேம் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் குவார்ட்டரும் சேர்த்து கொடுக்குறோம். அது பேஸ் பண்ண அந்த பர்டிகுலர் குவார்ட்டருக்கு உண்டான டேட்டா ஃப்ரேம் மட்டும் இங்கே நமக்கு இங்கே ரிட்டன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த செல்லை நான் ரன் பண்ணுறேன். அதுக்கு உண்டான அவுட்புட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை நான் அப்படியே ரன் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு இங்கே பார் பிளாட் கிடச்சிருச்சு. அண்ட் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா GeoVisualization மேப்புமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிரும். ஓகேங்களா, பாருங்கள் பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். 4வது பிளாட்டுமே கிடச்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுவுமே கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த அவுட்புட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அவுட்புட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது நம்ம இதுக்கப்புறமா பண்ணக்கூடியது இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ நம்ம மேப் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே ஒரு டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கோம், இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேம். இங்கே நம்ம என்ன பண்ணமோ சேம் அதே ப்ராசஸ் தான் நம்ம கீழேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷனுக்கும் உண்டான ஸ்ட்ரீம்லைட் கோடை நம்ம அவுட்புட்டாக பார்த்துட்டு ஆஃப்டர் நம்ம இந்த கோடை வந்து ஸ்ட்ரீம்லைட்டில் அவுட்புட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நான் PY ஃபைல் போய்க்கிறேன். PY ஃபைல் போய்ட்டு நம்மளோட அக்ரிகேட்டட் டிரான்சாக்ஷன் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, அதாவது அக்ரிகேட்டட் டிரான்சாக்ஷனுக்கு உண்டான அனாலிசிஸ். ஓகேங்களா, அக்ரிகேட்டட் அப்படின்ற ஃபைலில் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸில் நம்ம ஆல்ரெடி இயர் பேஸ்ட் பண்ணி இருக்கிற அந்த கோட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் குவார்ட்டர் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டேட் செலக்ட் பண்ண இதுவுமே நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அண்ட் இப்போது நம்ம அதை குவார்ட்டர் வைஸ் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதுனால அடுத்த காலம் 1 அப்படின்றது காலம் 1, காலம் 2 அப்படின்றதுலேருந்து ஒரு 2 காலம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு காலம்குள்ளே குவார்ட்டர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லைடர்,
அந்த ஸ்லைடருக்குள்ளே கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே நம்ம குவார்ட்டர் மூலிமா அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C காப்பி பண்ணிக்கிட்டு அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டு நம்மளோட மேப் இன்சூரன்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் கர்சர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நம்மளோட மேப் இன்சூரன்ஸ் இந்த இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஐ மீன் மேப் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நேராக கர்சர் வந்து வச்சுட்டு 1 டைம் ஐ மீன் 2 டைம்ஸ் கூட நான் என்ட்ரு கொடுத்துறேன். 2 டைம்ஸ் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போது Ctrl+V அப்படின்னு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு ஸ்ட்ரீம்லிட்டில் 2 காலம் க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு காலம்குள்ளே குவார்ட்டர் அப்படின்ற ஒரு ஸ்லைடர் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்லைடருக்குள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே இயர் வைஸ்ட் ஃபில்ட்ரு பண்ண இந்த டேட்டா ஃப்ரேம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை நான் அங்கே காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது மேப் இன்சூரன்ஸ் TAC_Y அப்படின்ற இந்த டேட்டா ஃப்ரேமை காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+V கொடுத்துட்டு, அதாவது குவார்ட்டரோட மினிமம் வேல்யூவாக நாங்கள் மினிமம் வேல்யூவாக செட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்லைடருக்கு குவார்ட்டரோட மேக்ஸிமம் வேல்யூவாக நான் மேக்ஸிமம் வேல்யூவாக செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டிஃபால்ட்டாக ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்குமே நான் அந்த இடத்துல அந்த டேட்டா ஃப்ரேமோட குவார்ட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். குவார்ட்டரோட மினிமம் வேல்யூவாக நான் அங்கே கொடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம மேலே என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். மேப் இன்சூரன்ஸ் _TACY அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே போய்ட்டு இடத்துல Ctrl+V கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். TAC_Y அப்படின்றதுக்கு பதிலாக _Q அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ண டேட்டா ஃப்ரேம் இதுக்கு நமக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்றது அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக Q அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இது நம்ம குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான செகண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் கவுண்ட் Q அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா செகண்ட் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணதுலேயே செகண்ட் ஃபங்க்ஷன் குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ணுறதுனா ஃபங்க்ஷன். அண்ட் இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் மேப் இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த டேட்டா ஃப்ரேம் இயர் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேமை காப்பி பண்ணுறோம், இதுக்குள்ளே கொடுக்குறோம். அண்ட் கூடவே ஒரு குவார்ட்டர் வந்து இந்த ஸ்லைடர் மூலிமா செலக்ட் பண்ணி இந்த வேரியபிள் எடுத்து இங்கே ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போது இந்த செல் ஐ மீன் இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரீம்லைட்டில் போய்ட்டு அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸ்ட்ரீம்லைட்டில் போய்க்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ரீரன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பாருங்கள் நமக்கு ரன் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு டேட்டாஸ் கிடச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஒரு பர்டிகுலர் குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்க முடியும். பாருங்கள் 2லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் இங்கே நம்ம இயர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 1லேருந்து 4 வரைக்கும் வரும். ஓகேங்களா, அதாவது அந்த பர்டிகுலர் இயரில் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ் தான் நமக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்தமாதிரி கனெக்ஷன் கொடுத்து எழுதணும் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸை நல்லாவே அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். நம்மளால் ஒரு குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்கிறது மூலிமா அந்த பர்டிகுலர் இயரில் இருக்கக்கூடிய குவார்ட்டரில் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அண்ட் கவுண்ட் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான GeoVisualization மேப்புமே நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் அண்ட் அமௌண்ட் அப்படின்றது நமக்கு இங்கே வேணும். ஓகேங்களா, இப்போ நம்ம மேக்ஸிமம் ஸ்டேட் வைஸ் தான் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இயர் செலக்ட் பண்ணிக்க முடியும், குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்க முடியும், ஸ்டேட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்டேட்டுக்குள்ளே இந்த பஞ்சாப் அப்படின்னா இந்த பஞ்சாப்க்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டோட ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் அண்ட் அமௌண்ட்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இனிமேல் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அகைன் நான் VS கோட் போய்க்கிறேன். VS கோட் போய்ட்டு நம்மளோட IPYNB சூஸ் பண்ணிக்கிறேன். IPYNB சூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட அக்ரிகேட்டட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற அந்த செல். ஓகேங்களா, ஐ மீன் இந்த பஞ்ச் ஆஃப் செல்ஸை வந்து கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கோட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+C அண்ட் அகைன் கீழே போய்கிட்டு இந்த மேப் இன்சூரன்ஸ் அப்படின்றதுக்கு ஐ மீன் இந்த செல்லுக்கு மேலே அந்த டேட்டா ஃப்ரேமுக்கு மேலே செல் க்ரியேட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடியது இந்த மேப் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இதை நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிக்கிட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இந்த கோடு தான் நான் அங்கே காப்பி பண்ணியிருக்கணும். நான் அங்கே மேலே போய் காப்பி பண்ணிக்கிட்டேன். அதனால் ஒரு ப்ராப்ளம் பண்ணால் நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம இயர் பேஸ்ட் பண்ண டேட்டா வச்சு நம்ம இதுக்கு அனலைஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த செல் அனலைஸ் பண்ணியிருப்போம். இப்போது இந்த செல்லுக்கு நம்ம குவார்ட்டர் வைஸ்ட் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா, இந்த டேட்டா ஃப்ரேமை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இதை நான் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். கீழே போய்ட்டு ஒரு செல் அண்ட் Ctrl+V. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இயர் அப்படின்றதுமே ஃபில்டர் ஆகிருக்கும் அண்ட் குவார்ட்டர் அப்படின்றதுமே ஃபில்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை தான் அனலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே நான் இந்த செல்லை நான் டெலீட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த குவார்ட்டர் வைஸ்ட் ஃபில்டர் பண்ணக்கூடிய இந்த டேட்டா ஃப்ரேமை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே கோட் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி இங்கே இயர் அப்படின்ற குவார்ட்டர் அப்படின்றது தானே இருக்குது, எதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா இது அக்ரிகேட்டட் ட்ரான்சாக்ஷனுக்கு உண்டான டேட்டா ஃப்ரேம். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறது மேப் இன்சூரன்ஸ்க்கு உண்டான டேட்டா ஃப்ரேம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
அண்ட் இந்த இடத்துல போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் நான் இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்ட்டு, ஸோ அந்த ஸ்டேட்டே இருக்கட்டும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் இப்போது இந்த செல்லை நான் ரன் பண்ணுறேன். நம்ம எதுவுமே பண்ண கிடையாது, ஜஸ்ட் டேட்டா ஃப்ரேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். அது மூலிமா நமக்கு டேட்டாஸை அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் இப்போ பாருங்கள், அதுக்குண்டான டேட்டாஸ் வந்து நம்மளால் இங்கே அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்படின்னு நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகேங்களா. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் கவுண்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக ரெண்டுக்குமே டிஃப்ரென்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்லியனில் இருக்குது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ் கணக்கில் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸேவும். கவுண்ட் தனி வேறு டிஃப்ரென்ஸில் இருக்கும், அண்ட் அமௌண்ட் அப்படின்றது டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா. இதை இப்போ நம்ம ஸ்ட்ரீம்லைட்டில் கொடுத்து அவுட்புட்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிஒய் ஃபைல் போகிறேன். பிஒய் ஃபைல் போய்ட்டு ஃபைனலாக நம்ம கொடுக்கக்கூடிய கோட், அதாவது மேப் இன்சூரன்ஸுக்கு ஃபைனலாக கொடுக்கக்கூடிய கோட் வந்து நான் மேலே போய்ட்டு நம்மளோட அக்ரிகேட்டட் ட்ரான்சாக்ஷன் எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. மேலே சூஸ் பண்ணோம் அப்படின்னா அக்ரிகேட்டரில் ட்ரான்சாக்ஷன் அனாலிசிஸ் அப்படின்ற இதுக்குள்ளே வந்து ஃபைனலாக கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், காலம் 1 காலம் 2 அப்படின்ற ஸ்ட்ரீம்லைட் காலம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு காலம்குள்ளே ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு செலக்ட் பாக்ஸ், அண்ட் அதுக்கு கீழே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வச்சுருப்போம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C, அண்ட் அகைன் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கர்சர் டேப் 2, ஓகே சாரி டேப் 2ல் தான் மேப் இன்சூரன்ஸ் அப்படின்றதில் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கர்சர் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அண்ட் 2 டைம்ஸ் சென்டர் கொடுத்துட்றேன். இப்போது Ctrl+V அப்படின்னு நான் சூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 காலம்ஸ் க்ரியேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு காலம்குள்ளே ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு செலக்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த செலக்ட் பாக்ஸ்க்குள்ளே நமக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப் இன்சூரன்ஸ் TAC_Y_Q, அதாவது குவார்ட்டர் வைஸ்ட் ஃபில்டர் பண்ண அந்த டேட்டா ஃப்ரேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மேப் இன்சூரன்ஸ்க்கு உண்டான டேட்டா ஃப்ரேம் தான் கொடுக்கணும், அதை நம்ம கொடுத்தாச்சு. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற யூனிக் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு அங்கே செலக்ட் பாக்ஸில் தெரியும். அது மூலிமா நம்மளால் ஸ்டேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல அக்ரிகேட்டட் ட்ரான்சாக்ஷன் டைப் அப்படின்னு இருக்குது. இங்கே நம்ம ஃபங்க்ஷனோட நேம் வந்து மாற்றணும். நம்மளோட மேப் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேப் இன்சூரன்ஸ் TAC_Y_Q அப்படின்றது. அதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். குவார்ட்டர் வைஸ்ட் ஃபில்டர் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேம். அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே செலக்ட் பாக்ஸ் மூலிமா செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் அப்படின்றது தான் இங்கே போய்ட்டு அசைன் ஆயிரும். ஓகேங்களா. இப்போது நான் Ctrl+S அப்படின்னு நான் கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ரீம்லைட்டில் போய்ட்டு ரீரன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே ஸ்ட்ரீம்லைட் ரன் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு செலக்ட் பாக்ஸ் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா. அங்கே பாருங்கள், அந்தமான் நிக்கோபாரில் வெறும் 3 ஸ்டேட் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பிளாட் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. ஐ மீன் 3 ஸ்டேட் அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் இயரில் வந்து 2 ஸ்டேட் தான் இருக்குது. ஓகே, ஐ மீன் 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் இயரில் பர்டிகுலர் குவார்ட்டரில் அந்தமான் நிக்கோபாரில் 2 டிஸ்ட்ரிக்டோட டேட்டாஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குன்னு இல்லை, 2 டிஸ்ட்ரிக்டோட டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு பிளாட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்து வேறு ஸ்டேட் நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆந்திர பிரதேஷ் சூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான டேட்டாஸ் தான் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா. அண்ட் இப்போ நான் IPYNB ஃபைல் போய்ட்டு நம்மளோட கோடை வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நம்மளோட IPYNB ஃபைல் போய்க்கிறேன். PY ஃபைலில் வந்து நமக்கு உண்டான வேலை முடிஞ்சது. IPYNB ஃபைல் போய்ட்டு இந்த அவுட்புட் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் அவுட்புட்ஸ். அண்ட் இப்போ நம்ம மேப் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம இயர் வெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்டு ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் அண்டு ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டோம். அதாவது ஸ்டேட் கொண்டு ஸ்டேட் அப்படின்றது சூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க டிஸ்ட்ரிக்ட் அனலைஸ் பண்ணியாச்சு. அந்த டிஸ்ட்ரிக்டோட ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ணியாச்சு. ஜென்ரலாக அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கிறது மூலிமா ஜென்ரலாக எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் இருக்குது, ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் இருக்குது அப்படின்றதுமே அனலைஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் குவார்ட்டர்ஸு சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பர்டிகுலர் இயரில் பர்டிகுலர் குவார்ட்டரில் வாட் இஸ் த ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அப்படின்றதுமே அனலைஸ் பண்ணோம். ஆஃப்டர் அந்த பர்டிகுலர் இயர் அண்ட் பர்டிகுலர் குவார்ட்டர் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்
என்ன அப்படின்னும் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு அவுட்புட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட், இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் அப்படின்ட்டு நம்மளால் இங்கே அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம மேப் இன்சூரன்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போது இந்த மேப் இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த டேட்டா ஃப்ரேமை நான் அங்கே டெலீட் பண்ணிடுறேன். இந்த செல்லை நான் டெலீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கோடு ஒன்று உருவாக்கிக்கிட்டு மேப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது அடுத்த டேட்டா ஃப்ரேம். ஸோ MAP_transaction அப்படி நான் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டா ஃப்ரேமை உங்களுக்கு ரன் பண்ணி ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகேங்களா? ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட கிடையாது. சேம் இதே மெத்தட் தான். டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ட்ரான்சாக்ஷன் கவுண்ட், ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் இருக்குது, இயர்ஸ், ஸ்டேட்ஸ், குவார்ட்டர் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு சின்ன டீட்டெயில் கூட நமக்கு இங்கே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் மேலே இருக்கிற கோடை அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணாலே போதுமானது. அதாவது மேப் இன்சூரன்ஸ்க்கு என்ன பண்ணமோ இதே ஃபார்மெட் தான் நம்ம மேப் ட்ரான்சாக்ஷனுமே பண்ண போகிறோம். நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேரியபிள் சேஞ்ச் பண்ணுவோம், இங்கே கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுவோம். அது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி தவிர மற்ற எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோஸில் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலிமா உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் தெளிவாகவும் அண்ட் சீக்கிரமாகவுமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட படிக்கிற பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.